ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐ நோ த ட்ரில். இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ க்ரியேட் பண்ணாமல் நோபடி வில் பி ஹாப்பி. ஐ நோ தட் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்காரன் மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. வேர்ஸ் லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 years நவ். அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு. அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி. நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல், ஹாப்பி. என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம. பட் தேர் இஸ் ஜஸ்ட் இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 songs கம்மிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 million songs வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக we will approach you or you can approach us. there will be a lot of back and forth. and ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து it should be reaching the masses and also அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி I think we have to plan our next 5 or 10 years. and I think my biggest song is my first indie song. ஸோ அது என்ஜாய் மீ வந்து it connected to people. அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15,000 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கே. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ அண்ட் வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹேவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுங்கள். பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்ப்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம we can create a big genre for ourselves and all the best Jiva. So you might know என்னோட show is coming on the Feb 10th. I want to invite all of you artists. I'm going to give you tickets for the show. எவ்வளோ பேர்னு சொல்லுங்கள். எவ்வளோ 100 பேர் இருந்தாலும் ஓகே. I want to invite all the indie artists to the show. Sir, thank you sir, thank you. இதுதான் சார் அந்த அதாவது the success of the show is this one. ஸோ இந்த மனப்பான்மை தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ. இட்ஸ் ரியலி குட். சூப்பராக. தேங்க்யூ கைஸ். என்னப்பா சவுண்டே காணோம்.
பத்தலப்பா. நம்ம கில்லாக்கே கொடுங்கப்பா. பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு, பயங்கரமா உங்களுக்காக எல்லாம் பாட்டு பாடி இருக்காரு. என்னத்துல you want to say some few words? என் பேர் கில்லாக்கிட்டியெல்லாம் இல்லை, அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஐயோ வர்ஷா சென்னை என்ன கதை? அவ்வளோதான் நான் சத்தம் சென்னை. நான் வர்ஷா சென்னை என்ன கதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு. நான் ஒரு காமன் பையா தான், பெங்களூர் சிட்டி ரெப்ரசன்ட், தமிழை ரெப்ரசன்ட். என்ன கதைன்னா 3 வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான் பாளையிலேருந்து ஒரு ஏரியா வந்துட்டு ஒரு ஹேட்டை கீழே போட்டு பாடுவோம். எவனா ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் என்ன மாட்டுறேன்னு. இன்றைக்கி பறக்கிற ஃப்ளைட்டில் நிற்கிறோம் இங்கே தேட்டரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கதைனா இங்கே மேட்ரு என்னன்னா ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பேஷன், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் காட். அதுதான் கதை. திஸ் திங் ஹேப்பன்ஸ் அண்ட் அவ்வளோதான். ஐம் சூப்பர் ஹாப்பி. புரியவை என்ற ஒரு பாட்டு என்ன கதைன்னா என் பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு. Recently I lost my grandmom December 22nd. She is in a better place. அதுக்கு தான் நான் இங்கே in a better placeல இருக்கிறேன். Rest in peace. ஸோ அதுதான் கதை, அதுதான் புரியவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கில்லாக்கிட்டியில் கிழக்கை பேபி. Yes, definitely this will be the start. இதுக்கப்புறமா உங்களுக்கு பல மேடைகள் காத்துட்டு இருக்கு. Thank you for புரியவை. Thank you so much Jiva sir. Thank you so much Santosh Narayanan sir.